friends, welcome to my channel. நான் தான் உங்க டாக்ஸிக்கல் பேசுறேன். டுடே நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பாரிஸ்ல தான் இருக்கேன். ஏன் நான் இன்னைக்கு பாரிஸ்ல இருக்கேன் பிகாஸ் எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த டைம்ல வந்து பேம்பூ பிரியாணி நிறைய இடத்துல பேம்பூ பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நானே ஏன்னா என் வீடு இங்கே தான் பக்கத்தில் இருக்குது, பட் எனக்கே தெரியல பாரிஸில் பேம்பூ பிரியாணி இருக்குது. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஜீசஸ் காலோட பேக் சைடில் தான் இருக்குது. லைக் பேக் கேட் கூட சொல்லலாம். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் அந்த ஷாப் இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஆசமாக இருக்குது பிகாஸ் அந்த பேம்பூஸ்லாம் லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கும்போது எனக்கு அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்லேருந்து வரவங்களுக்கு வந்து இவங்க நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக நான் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அவங்கக்கிட்ட, இன்றைக்கி நாங்கள் வரோம், இந்த டைமில் ஃபுட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டுவாங்க. பிகாஸ் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்லேருந்து வந்துட்டு ஃபுட்டு இல்லாமல் ரொம்ப ஏமாற்றமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் அவங்ககிட்ட நான் முன்னாடியே கேட்டதுனால கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்ககிட்ட கிடச்சிருந்தது. ஸோ எனக்கு இப்போ ரொம்பவே பசிக்குது. ஏன்னா சிக்கன் பிரியாணி அதுவும் பேம்போவில் நினச்சி கூட பார்க்க முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு கேரளா டிஷ் மாதிரி இந்த பேம்போவில் வந்து ஸ்டஃப் பண்ணி பிரியாணி கொடுக்குறதுன்னு பார்க்குறது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் போய் சாப்பிட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் என்னையும் என் சேனலையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியமானது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லிவிட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் நான் ஆசைப்பட்டு சாப்பிட்ற மாதிரி நீங்களும் கண்டிப்பாக சாப்பிட்ணும். மறக்காமல் என்னோடய ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் அப்போ தான் அந்த பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லும் போது தெரியும். ஸோ டுடே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஆசைப்பட்ட மாதிரி என் கைக்கு வந்து பேம்பூ பிரியாணி வந்துடுச்சு. நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது இதுக்காக தான். அண்ட் இந்த பிளேட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி, சிக்கன், அப்புறமா அந்த பச்சடிஸ், எக்கு, ஸ்வீட்டோடு முடிச்சிருக்காங்க. அண்ட் பார்க்கவே ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் சாப்பிட போகிறேன். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. லைக் அந்த பேம்பூ இருக்குல்ல, அந்த பேம்பூட டேஸ்ட் மாதிரி சம்திங் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது. காரம் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. முக்கியமாக வந்து இந்த தயிர் பச்சடியும் நல்லா இருக்குது. நான் நிறைய சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டா. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. முக்கியமாக வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பேம்போட ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. என்னோடக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் பிரியாணி நான் நல்லா வயிறு திருப்தியாக பாருங்கள், ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது வந்து நிறைய லிஸ்ட்டாகவே இருக்குது. இங்கே என்னென்ன பிரியாணிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, மட்டன், சிக்கன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிகள் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி மட்டும் இல்லாமல் வந்து இங்கே இந்த அத்தோஸ்,
அப்புறமா சூப்ஸு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜீசஸ் கால் வந்து இருக்குல்ல, அதோட வந்து பேக் சைட் கேட் கிட்ட தான் வந்து இது இருக்குது. உங்களுக்கு வந்து நான் கீழே வந்து நம்பர்ஸ் அப்புறமா வந்து இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பிரியாணி எப்படி பண்ணுறாங்க, இந்த ஷாப் எத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேட்கலாம். ஸோ வாங்க. இப்போ நம்ம கூட வந்து இந்த ஷாப்போட ஓனர் இருக்காங்க. நம்ம இப்போ அவங்ககிட்ட தான் கேட்க போகிறோம். லைக் இந்த ஷாப் எத்தனை வருஷமாக இங்கே இருக்குது, கஸ்டமர்ஸ் வந்து எப்படி வந்து ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் கேட்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷாப் இந்த இடத்துல எத்தனை நாள் இருக்குது? நாங்கள் வந்து 8 வருஷமாக வச்சுருக்கோம் பீச் ஸ்டேஷனில். இது வந்து நியூ இயர்லேருந்து கொரோனா பீரியட்லேருந்து பேம்போ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இது கேரளா ஸ்டைலில் பண்ணுறோம். நார்மல் பிரியாணி சென்னை பிரியாணி எப்படின்னா மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, தக்காளி வெங்காயம் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் எப்படின்னா மிளகாத்தூளை யூஸ் பண்ண மாட்டோம். ஃபுல்லாக பச்சை மிளகா, முந்திரி, திராட்சை எல்லாம் அரைச்சி ஊற்றுவோம். கேரளா ஸ்டைலில் இருக்கும். அதே மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணுறோம். எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க 100 ருபீஸுக்கு பேம்போ பிரியாணி. நாங்கள் நார்மல் பிரியாணி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நாங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணுறதுனால நல்ல வரவேற்பு இருக்குது. ஸ்டார்டிங்கில் எப்படின்னா நாங்கள் சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி எப்படி பண்ணியிருந்தோம். எங்கள் எல்லா கஸ்டமரும் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க அப்படின்னா இப்போ எல்லா ஐட்டமும் பண்ணுறோம். சிக்கனு, மட்டனு, ஃப்ரானு, ஃபிஷ்ஷு எல்லா ஐட்டம் பண்ணியிருக்கோம். பேம்போ பிரியாணி அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனால் ஐடியா வந்துச்சு? ஏன்னா கொரோனா டைமில் டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. எல்லா சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி பிரியாணி தான், டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது கஸ்டமர்ஸ் வராங்கள்ல, அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது? கஸ்டமர்ஸ் வர்றவங்க எல்லாமே எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எப்படி உங்களுக்கு இப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டில் கட்டுப்படி ஆகுது, உங்களுக்கு எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டில் பண்ணுறீங்கன்னு எனக்கு கேட்குறாங்க. எப்படின்னா மாஸ்டர்லாம் யாரும் வச்சுக்கிறது இல்லை, நாங்களே எல்லாமே பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஹெல்ப்புக்கும் கூட எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களே அதிகமாக ஆளுங்க இருப்பாங்க. அதனால் எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. தேங்க்யூ. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து ஏன் வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் கொரோனாவால் தான் ஒரு புது ஐடியாவே கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த டைம் வந்து கொரோனாக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அதனால தான் நம்மளுக்கு வந்து டேஸ்டியான பேம்பு பிரியாணி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த கடையில் கண்டிப்பாக நான் வந்து சாப்பிட்டு செம்ம டேஸ்டியாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. தென் இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் நீங்கள் வந்து இந்த ஜீசஸ் கால்க்கோ ஆர் இந்த பீச் ஸ்டேஷன் பக்கமாக சும்மா போகும்போது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, பசிக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேம்பு பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து 12 o'clockலேருந்தே இருக்குது, 12 to 8 வரைக்கும் இருக்குது. லைக் பிரியாணி இருக்குது. உங்களுக்கு 8 o'clock சீக்கிரமாக காலி ஆகிடும். பிகாஸ் அவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ட்ரை பண்ண சொல்லுங்கள் இந்த பேம்பு பிரியாணி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.